அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டிஎன் டெட் எக்ஸாம் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சுது. 2012 நடந்து முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு டைமும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய அந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கு நான் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் எலிஜிபிள். ஆனால் என்னுடைய வெயிட்டேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. வித் ப்ரூஃபோட வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது லாஸ்ட்டாக நடந்த அந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம். ஸோ அவங்களுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 23 கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டேஜ் மார்க் ஃபார் டிஎன் டெட் பேப்பர் 2. ஸோ த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் ஷால் பி கால்குலேட்டட் பை ஆடிங் 0.5 மார்க் for each year from the year of passing of the TN TET paper 2 examination. அப்போ பண்ணாக்கா எந்த வருஷம் பண்ணாக்கா நீங்கள் எந்த இயர் TN TET எக்ஸாம் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இயர்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ மார்க் ஆட் ஆகும் அப்படின்னாக்கா 0.5 மார்க் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் தோஸ் who have passed the TET paper 2 examination in the year 2012, considering the present stage இயர் 2023, இது பாருங்கள் 2023, இப்போ நம்ம இருக்குது 2026, இது வேரி ஆகும். சரியா? 0.5 மார்க் ஷல் பி ஆடட் ஃபார் 11 இயர்ஸ் இன்ஸ் 5.5 மார்க். அப்போது 11 இயர்ஸ் இன்ட்டு 0.5 உங்களுடைய வெயிட்டேஜ் எவ்வளோ வரும்னாக்கா 5.5. எப்போது 2012 பாஸ் பண்ணவங்களுக்கு. சப்போஸ் இதே 2012 பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போ 2026 பண்ணாக்கா எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னாக்கா அப்போ 2012 எத்தனை வருஷம் வருது? அப்போ 2013 11 இயர், அப்போ 24, 25, 26 இன்னொரு 3 இயர் ஆட் ஆகும். அப்போது 14 இன்ட்டு 0.5 மார்க். இதை மல்டிப்ளை பண்ணால் என்னவோ அதுதான். அப்போது நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இயர்லேருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற நோட்டிஃபிகேஷன் வர டேட் வரைக்கும் அந்த டேட்டுக்குள்ளே எத்தனை வருஷம் வருதுன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு 0.5 மார்க் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுதான் அவங்களுடைய மார்க். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஃபார் தோஸ் who have passed the TN TET paper 2 examination in the year 2013, 5 weightage marks, அதாவது 10 years into 0.5 shall be awarded. அப்போ 2012 பாஸ் பண்ணவங்களுக்கு 5.5, 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு 5 மார்க் வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க. ஃபார் தோஸ் who have passed TN TET paper 2 examination in the year 2019 பாஸ் பண்ணவங்களுக்கு 2 வெயிட்டேஜ் மார்க், அதாவது பண்ணாங்க 2 மார்க் தான் வரும் அவங்களுக்கு. Similarly, for those passed 2022, 0.5 வெயிட்டேஜ் மார்க் 1 இயர் தான் அவங்க ஆயிருக்கு. அதனால் பண்ணாக்கா அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டைமில் 1 இயர் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு பண்ணாக்கா 0.5 மார்க் வெயிட்டேஜ் மார்க் ஆட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே நமக்கு அந்த டேபிளோ காலம் மாதிரியே கொடுத்துட்டாங்க எந்தெந்த இயர் பாஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ நமக்கு அடுத்து இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் வந்தாலையும் இந்த டேபிளோ காலம் கொடுத்துருவாங்க. 2012 பாஸ் பண்ணவங்களுக்கு 5.5, 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு 5 மார்க்கு, 2014 4.5, 2017 3 மார்க்கு, 2019 2 மார்க்கு, 2022 0.5, 2023 பாஸ் பண்ணவங்களுக்கு மார்க் எதுவும் கிடையாது. ஸோ இப்படி தான் பண்ணாக்கா வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 0.5 மார்க் ஆட் பண்ணி எத்தனை மார்க் வருதோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க் வரக்கூடிய அந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்காக. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.